வெடக்கோழி தெரியுதுடா, புடிங்கடா, பிடிச்சி சாப்பிட்டுருவோம். கோழி இல்ல, அது எங்க அண்ணே. அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? காலையில் வேலை சென்று மாலையில் வீடு திரும்பும் செப்ரம் வில்லேஜின் ரசிக பெருமக்களே, ஆதரவில்லை என்ற உடன் கடல் என்ன திரண்டு வந்து ஆதரவு கொடுத்த செப்ரம் வில்லேஜ் ரசிக பெருங்குடி மக்களே, எப்படா வீடியோ உண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறுசுகளே, எப்பயுமே வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பெருசுகளே, அனைவருக்கும் செப்ரம் வில்லேஜின் மனமார்ந்த நன்றிகள். ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் சிக்கன் கீமா சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கறியை வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நன்றி. பார்த்து கறிக்கு வலிக்குதா? கறியை நல்லா வெட்டுப்பாங்க. கறினா மட்டும் அப்படியே பல்ல இழுச்சுக்கிட்டு வரேன் அந்த அரவணா. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னா சிக்கன் கீமா சாண்ட்விச். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் கீமா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்கோ. இப்போ நம்ம கடவுளை வணங்கிட்டு கறியை சமைப்போம் வாங்க. சமையலுக்கு தேவையான ரீஃபண்ட் ஆயில், அரைச்ச இஞ்சி பூண்டு, கொத்தி வச்ச கொத்துக்கறி, தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், தேவையான அளவு சீரகப்பொடி, மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி. 5 நிமிஷம் கறியை நல்லா கிண்டிக்கிட்டே வேக விட்டுருங்க. சிக்கன் கீமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஏதோ பிரெட்டில் ஏதோ லேயர் வைக்க போகிறானா, அந்த லேயர் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருவோம் வாங்க. கடையில் போய் ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு பேப்பர் சீஸை வாங்கிக்கோங்க. இது ஒரு பாக்கெட் ஒன்று 140 ரூபா தான். இது ஒன்று 140 ரூபா இல்லைங்க, மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் 10 இருக்கும். அது மொத்தமாக சேர்த்து 140 ரூபா தான். அதுக்கப்புறம் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி இந்த பிரெட்டுக்குள்ளே வச்சு இந்த சீஸை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அப்படி இருக்கும். வெடக்கோழி தெரியுதுடா, புடிங்கடா, பிடிச்சி சாப்பிட்டுருவோம். ஏய், அது வெடக்கோழி இல்ல, அது எங்க அண்ணே. உங்க ஒன்னேனா? பிரெட், சீஸ், கறி அதை நம்ம ஒண்ணாக்கியாச்சு. அதை நம்ம தோசை சட்டியில வச்சு சுட்டு எடுக்க போறோம். இந்த தேங்காய் பண்ணுக்குள்ள இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரியே இருக்கு. இந்த கறியோட சீஸ் சேர்ந்து அதோட பிரெட்டி சேர்த்து சாப்பிட்றப்ப அப்படி இருக்குங்க. மேலையும் கீழையும் இனிப்பு, நடுவுல காரம். சொல்ல போனா டேஸ்ட் பிச்சிருச்சு. வேற லெவலில் இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு சாண்ட்விட்சுங்க காம்பினேஷனே தரமாக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு? அந்த சீஸ் இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும்தான் மெல்ட் ஆகலை, உள்ளே இருக்கிறதெல்லாம் செம்மையாக மெல்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க. அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? லெவலில் இருக்குங்க. அது சீஸ் டேஸ்ட்டுக்கு அதுக்கும் சும்மா அப்படி இருக்கு. கிரைண்டரோடு இப்படி அரைக்காதடா, கல் வைக்காதா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங் டிங். வர நம்ம மணிக்கு வீடியோ வந்துரும். எல்லாம் ஜாலியா வீடியோ பாருங்க. எல்லாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க. வீட்ல செஞ்சு பாருங்க.